தமிழ்நாட்டில் மற்ற ஊருக்கெல்லாம் நான் முதலமைச்சர். ஆனா இந்த சீர்காழியை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சராக ஆவதற்கு முன்னாடியே உங்க ஊரு மாப்பிள்ளை. திமுக கூட்டணி வெற்றி எண்ணிக்கை கூட கூட தோல்வி பயத்துல பழனிசாமி தரம் கீழே கீழே இறங்கிட்டு போகுது. கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் அவர். அந்த பதவியில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி நீங்க எல்லாம் தோக்கடிச்சீங்க. இப்ப அவரே முதலமைச்சரா மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவும் தனக்கு தகுதி இல்லை என்பதை போல நடந்து கொள்கிறார். அதிமுகவையும் பழனிசாமியும் குத்தகைக்கு எடுத்திருப்பது யாரு? பாஜக. இப்ப அடிக்கடி ஒன்றிய அமைச்சர்களும் பாஜக முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்ட கேள்விக்கும் நான் விட்ட சவாலுக்கும் பதில் இருக்கா? இல்ல. தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு தலைப்புச் செய்தியா போடுகிற அளவுக்கு சூப்பர் ஹிட் கவர்மெண்ட்டை கொடுத்தோம். தேர்தல் அறிக்கையில வயசானவங்களுக்கெல்லாம் பேருந்துகளை இலவசம் சொன்னாங்க. செஞ்சாங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்கிற ஹிஸ்டரிய, அந்த கெப்பாசிட்டிய நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டத்தையும் அவங்க செஞ்சது கிடையாது. செய்யற வழக்கமான திட்டங்களை கூட எப்படியாவது உருப்படியா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை, பக்கத்திலேயே. அது நேற்று நடந்திருக்கு. சிதம்பரம் பக்கத்துல கொள்ளிட நாட்டுக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலையில 6433 கோடி ரூபாயில புதுசாக கட்டி இருக்கக்கூடிய மேம்பாலம் திடீர்னு உள்வாங்கியிருக்கு. இதுதான் பாஜக திட்டங்களுடைய குவாலிட்டி. டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிற முதன்மையான முழக்கம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்பதாகும். இது திராவிட முன்னேற்ற கழகம் முன்மொழிகிற முழக்கம் என்றாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் முழக்கம். நாமும் அதனை வழிமொழிகிறோம். அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வழிமொழிகிறேன். ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், ஐயா கலைஞர் அவர்களும் கேப்டன் புரட்சி கலைஞரும் தெய்வமாக இருந்து இந்த கூட்டணியை ஆசீர்வதித்து இந்த கூட்டணி தமிழகம் முழுவதும் அனைத்து வேட்பாளர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாக்களிப்பீர்கள். உதயசூரியன்.